பாக்குற ரிவ்யூ பண்றதுக்கு ஒரு போலீஸ்காரனே வந்து நிக்கிறான்னு பாக்குறியா? காக்கி சட்டையை போட்டுட்டு எப்படி ரிவ்யூ பண்றான்னு பாக்குறியா அப்படின்னு கத்திட்டு தான் அது ரிவ்யூ ஆரம்பிக்கணும் போல இருக்கு. அது மட்டும் இல்லாம ரிவ்யூ ஆரம்பிச்சோடனே இந்த போலீஸ் காஸ்டியூம் போட்டனா போட்டோட ஏதாவது ஒரு ஆட்டோவை கொளுத்துருன்னு தோணுது. தமிழுக்கு அரசியல் சூழல் அப்படி இருக்கு. ஓகே, சிங்கம் படத்துடைய ரிவ்யூ எப்படி இருக்கு அப்படின்றத பாக்குறோம். படத்துக்கு போகும்போது ஒரே ஒண்ணுதான், சிங்கம் 1, 2 அதெல்லாம் பேரை காப்பாத்துற மாதிரி இருக்குமா? 1 அளவுக்கு இருக்குமா? ஏன்னா 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு 1உடைய லெவலை வந்து ஈக்குவல் பண்ணல. ஸோ 2 3 அப்படி பெருசா இருக்குமா அப்படின்னு பார்க்க தான் போனோம். படத்துல பாத்தீங்க அப்படின்னா அதே கேரக்டர்ஸ் எல்லாம் அப்படியே மெயின்டைன் பண்ணாங்க. அந்த கண்டினியூட்டிக்காக உள்ள போன உடனே 1ல வந்து 2ல வந்து அது இந்த கண்டினியூட்டி தான் இது அப்படின்றத முன்னாடியே சொல்லிட்டாரு. ஸோ இது வந்து ஒரு பக்கா சீக்வல் படம் அப்படின்றத உள்ள போனோம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து ஆந்திர சட்டசபை கூடி இங்க இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நம்ம ஊர்ல ஒரு நல்ல போலீஸ் ஆபீசரே இல்லை. நம்ம என்ன பண்றோம், தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருக்காரு, அவரை கூப்பிடுவோம் அப்படின்னு ஹோம் மினிஸ்டர் சொல்றாரு. சொன்னோன்னு ஓகே கூப்பிடுறோம் அப்படின்னோடனே ஆந்திராவில் போய் லேண்ட் ஆகுறாரு. ஆந்திராவில் மார்க்கெட் அதிகமாக இருக்குது இல்லை. ஸோ வந்து ஆந்திரா தெலுங்கானாவை கவர் பண்ணணும் அப்படின்னா ஆந்திராலே வச்சு எடுத்துட்டா அது ஒரு தெலுங்கு படம் மாதிரி இருக்குமே அப்படின்ட்டு அவங்க ஃபீல் பண்ணிருக்காங்க போல இருக்கு. தமிழோடையும் எல்லா இடத்துலையும் மேட்ச் பண்ணிட்டாங்க. எல்லா கதாபாத்திரமும் தமிழில் பேசுறதால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரி ஓகே, நம்ம தவசிங்க தானே போயிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம விஜயகுமாரும் பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி திருநெல்வேலியிலாம் கொடுத்த பவர் பத்தாதுன்னு ஆந்திராவுக்கு எல்லா பவரும் கொடுத்து அனுப்புறாரு. அங்கேயும் விஜயகுமார் மாதிரியே வந்து சரத்பாபு அவரை ரிசீவ் பண்ணி பத்திரமா வச்சுக்கிறாரு. ஸோ அந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பிரகாஷ்ராஜ், இந்த செகண்ட் பார்ட்டில் வந்து டேனி அப்படின்ற மாதிரி, இந்த படத்தில் விக்டர்னு ஒரு ரவுடி இருக்காரு. அதுக்கு பின்னாடி அவர் எப்படி காலி பண்ணார் அப்படின்றது தான் கதை. படத்துக்காக வந்து எடுத்திருக்கக்கூடிய சிரமம் வந்து ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் தெரியுது. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் அவ்வளோ வேகமாக முடிஞ்சிருச்சு, செகண்ட் ஹாஃபும் டக்குன்னு முடிஞ்சிருது. ஏதாவது ஒரு சீன் இந்த சீன் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள அதுக்கான விடையையும் சொல்லி அந்த சீனையும் நகர்த்திடுறாரு ஹரி. அதனால ஹரியோடைய ஸ்கிரீன் பிளே அப்படின்றது தான் படத்துடைய ஹீரோ. அதுக்கு சூர்யா சக்கரியா பொருந்திருக்காரு. ஒவ்வொரு சீன்லையும் அவருடைய மிடுக்கும் அழகும் அந்த பொலிவும் தோற்றமும் அவ்வளோ அழகா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக மஃப்டியில் வராரு, செகண்ட் ஹாஃப்ல தான் ஆந்திராவுடைய யூனிஃபார்மே போடுறாரு. எல்லாமே பக்காவாக பொருந்திருக்கு. ஸோ சூர்யா ஹரி கூட்டணி மீண்டும் ஒரு முறை பெரிய அளவில் சாதிச்சிருக்காங்க. அனுஷ்கா பாவம் அந்த இஞ்சி இடுப்பழகின்ற ஒரு மொக்க படத்துக்காக உடம்பை ஏற்றி குறைக்க முடியாம சூர்யாவுக்கே வந்து ஒன்று விட்டு அத்தை மாதிரி இருக்காங்க. அவ்வளோ குண்டா இருக்காங்க. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களா, உடம்பையாவது குறைச்சிக்கலாம் அப்படின்னு. அதுல ஓப்பனிங் சாங் ஒன்று, அந்த பாட்டு எதுக்கு அப்படின்ற மாதிரி ஆகி போச்சு. நீத்து சந்திராவை ஓப்பனிங் சாங்ல காட்டல, செகண்ட் பார்ட்ல அனுஷ்காவை பார்க்க முடியல, அப்படிதான் போச்சு. ஸ்ருதி ஹாசன் வர வைஃபை அதை மட்டும் வேணா வைஃபை இருக்கும் போது டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். படத்துல அதுவுமே கொஞ்சம் தொங்கி இருக்கு. ஹாரி ஜெயராஜ் வந்து இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செஞ்சிருக்கலாம். ஹரியை வச்சு செஞ்சுட்டாரோ அப்படின்னு தான் தோணுச்சு. பேசாம தேவி ஸ்ரீ பிரசாதே பரவாயில்லைங்க அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு சவுண்ட் எல்லாம். மற்றபடி வந்து சூரி வந்து நல்லா போயிட்டு இருக்கு படத்துல. இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வந்துருச்சா, இந்த இடத்துல காமெடி வைக்கணுங்க அப்படின்னு சொல்லி வாண்டடா அவருடைய காமெடியை வச்சிருக்காங்க. பல இடத்துல அவருடைய காமெடியை பார்க்கும்போது கடுப்பாகுது. நீங்க அடுத்த சீனுக்கு போயிடுங்க, சிங்கம் என்ன பண்றாருன்னு பாக்குறோம் அப்படின்ற அளவுக்கு ஆடியன்ஸ் மாறிடுறாங்க. ரோபோ மாதிரி ஒரு மிகப்பெரிய காமெடியனை வச்சுக்கிட்டு அவர்லாம் பாத்தீங்க அப்படின்னா காலையில் என் பொண்டாட்டி மல்லிகைப்பூ வச்சிருந்து உசுப்புனா அப்படின்னா தேட்டர்ல சிரிக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. அவரை காமெடிக்குன்னு கொஞ்சம் கூட பயன்படுத்தவே இல்லை. அதெல்லாம் வருத்தம் தான். மற்றபடி படம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. சிங்கம் 1, 2லாம் பிடிக்கும் அப்படின்னா அதை விட ஒரு நல்ல கமர்ஷியல் படம் 3. அதுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான சோசியல் மெசேஜ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த மெசேஜை பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க. எங்காலெல்லாம் குப்பையெல்லாம் போட மாட்டாங்க, இப்பயே குழந்தைங்கலாம் சாக்லேட்டை படித்து ஜோப்புக்குள்ள வச்சுக்கிறாங்க தெரியுமா அப்படின்னு சூர்யா பேசும்போதெல்லாம் அடடா ஒரு விஷயத்தை எவ்வளோ பாசிட்டிவாக சொல்கிறாங்க அப்படின்றது பெரிய விஷயம். அது இல்லாமல் இப்போ போலீஸுக்கு இருக்கக்கூடிய பேர் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். கோடியை கொளுத்துறாங்க, ஆட்டோவை கொளுத்துறாங்க அப்படின்னு ஊருக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கும்போது போலீஸ்க்கும் இந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து ஒரு பாசிட்டிவான படம் எடுத்ததும் வந்து ஹரிக்கு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஹரியுடைய வேகம் படத்துக்கான மிகப்பெரிய படம். படத்துக்கு போனீங்கன்னு வச்சுங்களேன் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். படம் முடிஞ்சு எல்லாரும் எந்திரிச்சு கை தட்டாங்க. அதுதான் படத்துடைய ரிசல்ட்டே. ஸோ S3 சூர்யாவுக்கு வந்து ஒரு பெரிய பிரேக் கொடுத்துருக்கு. எப்பயும் பண்ணுறதுதான். சூர்யா வந்து ஒரு 2 படம் நடிப்பார். நடிச்சோன்னா படம் அப்படியே டவுன் ஆகுதுன்னா டக்குன்னு ஹரியை கூப்பிட்டு சார் சிங்கம் பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி போவார். அடுத்து ஒரு 2 படம் டவுன் ஆச்சு, மாற்றான் மாதிரி படம் வந்துருச்சுன்னா வாங்க சிங்கம் 2 பண்ணிடலாம் அப்படின்னு. அதுக்கப்புறமா இப்போ 24 அப்படி போயிட்டு இருந்துச்சு. டக்குனு சிங்கம் 3 பண்ணிட்டாரு. அது மேலே தூக்கி கொடுத்துருக்கு. அதை அப்படியே லிஃப்ட் பண்ணி சூர்யா எடுத்துட்டு போகணும். அதை திரும்ப கீழே விட்டுட்டு சிங்கம் 4 பண்ணாம சூர்யா அப்படியே போனாருன்னு வச்சுக்கலாம் பெரிய ஆயிடுவாரு அப்படின்றது தான் என்னுடைய கணிப்பு, என்னுடைய அப்சர்வேஷன் சொல்றது. பை த வே இது போலீஸ் ஆஃபீஸர் கெட்டப் மாதிரியே இல்லை, ஏதோ கூர்கா கெட்டப் மாதிரி இருக்கு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை ரிவ்யூ. நன்றி.